இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 10-17 முடிய ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள், எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன என்று தன்னுடைய சீடர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, இயேசுவினுடைய சீடர்கள் என்றால் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்பவர்கள், இயேசுவினுடைய வார்த்தைகளை வாழ்வாக்குபவர்கள், இயேசுவை சார்ந்து இருப்பவர்கள், பின்பற்றுகின்றவர்கள். இயேசுவினுடைய சீடர்கள் அல்லாமல் மற்றவர்கள் இயேசு சொல்வதை கேட்க மாட்டார்கள், அதன்படி நடக்க மாட்டார்கள், இயேசுவை சார்ந்து வாழ மாட்டார்கள். தங்கள் அறிவு, தங்களுடைய அனுபவம், தங்கள் திறமைகள், செல்வாக்கு இவைகளை சார்ந்து இருப்பார்கள். இந்த வார்த்தைகளை பின்புலமாக வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கணிக்க வேண்டும். நாம் இயேசுவின் சீடர்களா அல்லது இயேசுவிற்கு எதிராக நிற்பவர்களா? கேட்டாலும் கேட்க மாட்டார்கள். மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம் 13:14-17. அது சொல்லுகிறது, அவர்கள் கண்களால் பார்ப்பதில்லை, காணாமல் இருக்கிறார்கள், காதால் கேட்பதில்லை, கேட்காமல் இருக்கிறார்கள், கேட்டாலும் உணராமல் இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? இயேசு சொல்லுகிறார், நானும் குணமாக்காமல் விட்டு விடுகிறேன். அவர்கள் யாத்திரை செய்வதனாலோ மற்றபடி உபவாசம் இருப்பதனாலோ வேறு பல காரியங்களை, சமபந்திக்கு பெயர் போட்டு, நோட்டீஸில் பெயர் போட்டு மக்களுக்கு தங்களுடைய பெயரை அறிவித்த வண்ணம் சமபந்தி கொடுக்கலாம். இப்படியெல்லாம் வாழ்ந்தால் கடவுளை அடைந்து விடலாம், கடவுளுடைய இரக்கத்தை பெற்று விடலாம் என்றால் இயேசு குறிப்பிடுகிறார், அப்படிப்பட்டவர்களை நான் குணமாக்காமல் விட்டு விடுவேன் என்கிறார். நம்முடைய நிலை என்ன? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களாகவும், பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாகவும் நாங்கள் வாழும்படி எங்களுக்கு தொடர்ந்து வற்புறுத்தி வழிநடத்துவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம், உயிருள்ள எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.